இஸ்ரேல் ஜனங்களோட பிளான் கிடையாது, இஸ்ரேல் ஜனங்களோட பலத்தினாலும் கிடையாது, இஸ்ரேல் ஜனங்கள் இதை பற்றி யோசிக்கவும் கிடையாது. கானான் தேசத்தில் கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் வைக்க வேண்டும் என்பது யெகோவா தேவனோட பிளானு. யெகோவா தேவன் தான் யோசித்து அங்கே எகிப்திலிருந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்து கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக திட்டம் தீட்டி வழி நடத்திட்டு இருக்காரு. அங்கே சொல்கிறாங்க, இவங்க முன்னாடிலாம் நம்மளால் நிற்க கூட முடியாது, நம்ம எப்படி இவங்களை அடித்து இந்த கானான் தேசத்தை பிடிக்கிறதுன்னு கேட்குறான். இன்னைக்கு சில பேர் நம்மளை சுற்றி இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. முன்னாலலாம் இப்படிலாம் பண்ண முடியுமா, நீலாம் இதுக்கெலாம் லாய்க் ஆவியா, சரிப்பட்டு வருவியா? சில பேர் இல்லை, நிறையா பேர், எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க நம்மளை சுற்றி. அப்படி பேசினவங்களுக்கு முன்னாடி தான் சொல்றாரு 3வது வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய், அவர் பட்சிக்கிற அக்னியை போல அவர்களை அழிப்பார். உங்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்காங்கல்ல, உங்களாலாம் பண்ண முடியாது அப்படின்னு, அவங்கள சொல்றாரு கர்த்தர், நான் உனக்கு முன்னாடி கடந்து போக போகிறேன், அவர்களை பட்சிக்கிற அக்னியை போல உன்னோட தரித்திரத்தை, உன் வறுமையை, உன் வியாதியை நான் அழிச்சு போட்டுருவேன்னு சொல்கிறாரு.